அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் சப்போஸ் நீங்கள் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான். இப்போ ரீசெண்டாக என்னென்னா மார்க்கெட்டில் ரொம்ப நிறைய லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டில் வந்துருச்சு. ஸோ அதில் எந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வந்து பெஸ்ட்டாக இருக்கும், அது மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட 3 பெஸ்ட்டான லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ வேணும்னா நீங்கள் அந்த கிரெடிட் கார்டை கன்சிடர் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சேனலில் இன்னும் நிறைய கிரெடிட் கார்டு ரிலேட்டட் வீடியோஸில் வரப்போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு எதுனா அது வந்து அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு. இது வந்து என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் கிரெடிட் கார்டுன்னு சொல்லலாம். எனக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து ரொம்பவே பிடிக்கும். என்னை பொறுத்தளவுக்கு இது ஒரு ப்ரீமியம் கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, பில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு, ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். இதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் சார்ஜஸ், ஆனுவல் சார்ஜஸ்லாம் கிடையாது. இப்போ இந்த கிரெடிட் கார்டோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ரைம் யூஸராக இருக்கீங்கன்னா, அதாவது என்னென்னா உங்ககிட்ட அமேசானில் ப்ரைம் மெம்பர்ஷிப் இருக்குது. அதுக்கப்புறமாக சப்போஸ் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் அமேசானில் ஷாப்பிங் பண்ணுறீங்க, இல்லைனா அமேசான் ஃப்ரெஷ்ஷு, அமேசான் ஃபார்மசி அதிலலாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு 5% கேஷ்பேக் கிடைக்கும். இல்லைனா சப்போஸ் நீங்கள் ப்ரைம் யூசர் கிடையாதுன்னா, அதாவது என்னென்னா உங்ககிட்ட ப்ரைம் மெம்பர்ஷிப் இல்லைனா, அதுக்கப்புறமாக சப்போஸ் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் அமேசானில் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு 3% கேஷ்பேக் கிடைக்கும். அடுத்த ஃபீச்சர் என்னென்னா, இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் அமேசான் பேயில் போயிட்டு அது மூலியமாக இந்த ஹோட்டல்ஸு, ஃப்ளைட் டிக்கெட்டில் புக் பண்ணிங்கன்னா அதில் சப்போஸ் நீங்கள் ப்ரைம் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5% கேஷ்பேக் கிடைக்கும். நான் ப்ரைம் மெம்பருக்கு 3% கேஷ்பேக் கிடைக்கும். அதுக்கப்புறமாக இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் அமேசான் பேயில் போயிட்டு அது மூலியமாக இந்த பில் பேமெண்ட்டு, ரீசார்ஜெலாம் பண்ணிங்கன்னா, இல்லைனா இந்த மூவி டிக்கெட்டில் புக் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு 2% கேஷ்பேக் கிடைக்கும். தென் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் மற்ற இடத்துலலாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதாவது என்னென்னா நீங்கள் ஆஃப்லைனில் எங்கேயாச்சும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எங்கேயாச்சும் கடையில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இல்லைனா ஆன்லைனில் வேறு எங்கேயாச்சும் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃப்ளாட் 1% கேஷ்பேக் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இந்த கேஷ்பேக் கிடைக்கும் இல்லையா, அது வந்து எங்கே கிடைக்கும்னா அந்த அமேசான் பேயோடைய பேலன்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் அந்த அமேசான் பே பேலன்ஸில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா, நீங்கள் அமேசானில் ஷாப்பிங் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அமேசான் பே மூலியமாக அந்த பில் பேமெண்ட் பண்ணும்போது, இல்லைனா ரீசார்ஜ் பண்ணும்போது அப்போ நீங்கள் அந்த அமேசான் பேயில் இருக்கிற அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் அமேசானில் நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டோடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். இதில் என்னென்னா உங்களுடைய ஏஜ் வந்து 18க்கு மேலே இருக்கணும். தென் இன்கம் கிரைட்டீரியா பற்றி சொல்ல போனோம்னா, சப்போஸ் நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க்கோடைய கஸ்டமராக இருந்தீங்கன்னா தென் உங்களுடைய மந்த்லி இன்கம் வந்து 25,000 இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க்கோடைய கஸ்டமர் இல்லைனா உங்களுடைய மந்த்லி இன்கம் வந்து 35,000 இருக்கணும். அதுக்கப்புறமாக இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னா, உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து ஆதார், பேன் வந்து இருக்கணும். அதுக்கப்புறமாக மேபி உங்ககிட்ட ரீசெண்டான அந்த ஐடிஆர், அதாவது என்னென்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து மேபி வந்து கேட்கலாம். இப்போது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த கிரெடிட் கார்டு வந்து எப்போவுமே அந்த ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது, அதாவது என்னென்னா இந்த February, March டைமில் அப்போது இந்த கிரெடிட் கார்டு வந்து நல்லா அப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த கிரெடிட் கார்டு என்னை பொறுத்தளவுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து அப்ரூவ் ஆகாது. மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம்னா, அமேசானுடைய ஆப் இருக்கு இல்லையா அது மூலியமாகவே இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரெண்டாவது கிரெடிட் கார்டு எதுனா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வெல்த் கிரெடிட் கார்டு. ஸோ எதை வச்சு இந்த கிரெடிட் கார்டு எனக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். இதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ்லாம் கிடையாது. இது ஒரு ப்ரீமியம் லெவல் கிரெடிட் கார்டு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டில் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்கும்னா, இதில் உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. அது வந்து ஜொமேட்டோடைய ஆப் தான். இதுக்கு முன்னாடி அது வந்து பேடிஎம் மூவிஸாக இருந்துச்சு. அதை வந்து ஜொமேட்டோ கம்பெனி அக்வயர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ அது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆப்பாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் ஒரு டிக்கெட் வாங்கினீங்கன்னா இன்னொரு டிக்கெட் உங்களுக்கு இலவசமாக கிடைச்சிரும். ஸோ அதனால் இந்த ஆஃபர் இருக்கு இல்லையா, மூவி ஆஃபர், இது உங்களுக்கு மாதத்தில் 2 வாட்டி கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மூவி ஆஃபரை நீங்கள் ஒரு மாதத்தில் 2 வாட்டி நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபீச்சர் என்னன்னா, இதில் உங்களுக்கு அந்த ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிடைச்சிடும். ஸோ அதனால் இந்த கார்டில் என்னன்னா உங்களுக்கு ஒரு குவார்ட்டரில் 2 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் மற்றும் ஸ்பா ஆக்சஸ் கிடைச்சிடும். தென் 2 காம்ப்ளிமெண்ட்ரி இன்டர்நேஷனல், அதாவது என்னன்னா குளோபல் லான்ச் ஆக்சஸ் கிடைச்சிடும். இப்போ உங்களுக்கு இந்த கார்டு மூலியமாக லான்ச் ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்ன கண்டிஷன்னா, இந்த மாதம் இருக்கு இல்லையா, அதாவது என்னன்னா இந்த கேலண்டர் மந்த் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் இந்த கார்டு மூலியமாக 20,000 ஸ்பெண்ட் பண்ணால் தான் நீங்கள் அடுத்த மாதத்தில் இந்த கார்டு மூலியமாக லான்ச் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு அந்த அடுத்த மாதத்தில் லான்ச் ஆக்சஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமாக இந்த கார்டில் என்னென்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி
ரயில்வே லான்ச் ஆக்சஸ் கிடைச்சிரும். ஸோ அதனால் இந்தியாவுடைய சில செலக்ட் ரயில்வே டெர்மினல்ஸில் இந்த கார்டில் என்னென்னா உங்களுக்கு 4 காம்ப்ளிமெண்ட்ரி ரயில்வே லான்ச் ஆக்சஸ் கிடைச்சிரும். அதுக்குமே ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்ன கண்டிஷன்னா, இந்த கேலண்டர் மந்த் இருக்கு இல்லையா, அதாவது என்னென்னா இந்த மாதம் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் இந்த கார்டு மூலியமாக 20,000 ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாதத்தில் அந்த ரயில்வே லான்ச் ஆக்சஸ் கிடைக்கும். நீங்கள் அந்த ரயில்வே லான்ச் ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்ததாக என்னென்னா இந்த கார்டில் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கால்ஃப் லெசன், அதாவது என்னன்னா அந்த கால்ஃப் ரவுண்ட்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறமாக இந்த கார்டில் என்னன்னா அந்த 4x மார்க்அப் ஃபீ இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ அதனால இந்த கார்டு மூலியமாக நீங்கள் இன்டர்நேஷ்னலாக எங்கேயாச்சும் போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதாவது என்னன்னா நீங்கள் ஃபாரினில் போயிட்டு இந்த கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது அதில் வந்து 4x மார்க்அப் ஃபீ வந்து போடுவாங்க. அது வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ அதனால இந்த கார்டில் என்னன்னா கம்மியான 4x மார்க்அப் ஃபீ தான் இருக்குது. அது வந்து 1.5% தான். அடுத்ததாக இந்த கார்டோடைய எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னா, ரொம்பவே நல்ல ஃபீச்சர் என்னன்னா, இந்த டொமெஸ்டிக் இல்லைன்னா இன்டர்நேஷ்னல் ஏடிஎம்ல நீங்கள் இந்த கார்டு மூலியமாக பணம் எடுக்கும்போது அப் டு 45 days வரைக்கும் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் கிடையாது, 0% இன்ட்ரெஸ்ட். ஆனால் நீங்கள் அந்த பணம் எடுக்கும்போது அது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் தான் இல்லையா. ஸோ அந்த டிரான்சாக்ஷனுக்கு என்னென்னா 199 + GST வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த கார்டு மூலியமாக ஏடிஎம்ல ஒரு டைம் நீங்கள் பணம் எடுக்கும்போது ஒரு டைம் உங்ககிட்ட அந்த சார்ஜ் வந்து வாங்குவாங்க. இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து எப்போவுமே எக்ஸ்பயர் ஆகாது. ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சரு. தென் இந்த கார்டில் என்னென்னா இந்த கார்டு மூலியமாக நீங்கள் சில செலக்ட் கேட்டகரிஸில் ஆன்லைன் மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது இல்லைன்னா ஆஃப்லைனில் வெளியில் அந்த ஷாப்பில் இருக்கு இல்லையா, அது மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு 3x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். தென் இந்த கார்டு மூலியமாக சப்போஸ் நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம்லாம் இருக்கு இல்லையா, அது நீங்கள் பே பண்ணும்போது இல்லைன்னா பில் பேமெண்ட் பண்ணும்போது ரீசார்ஜ் பண்ணும்போது அப்போவுமே உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் என்னென்னா 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உடைய மதிப்பு வந்து 1 ரூபி. தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது நான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்கணும், ஆனால் லாஸ்ட்டாக வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த கார்டில் என்னென்னா உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட் கூட கிடைக்கும். ஸோ அதனால் இந்த கார்டு வந்து உங்கள் கையில் கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக ஃபஸ்ட்டு 30 daysக்குள்ளேயே இந்த கார்டு மூலியமாக நீங்கள் 5,000 இல்லைன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா 5,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் வந்து கிடைக்கும். அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டோடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். இப்போ இவங்களுடைய வெப்சைட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டுக்கு உங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து 36 லட்சம் இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு சம்மந்தம் கிடையாது, வெப்சைட்டில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் என்னைய திட்டாதீங்க. ஆனால் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னா, சப்போஸ் உங்ககிட்ட ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் சேவிங் அக்கௌண்ட் இருக்குன்னா இல்லைன்னா உங்ககிட்ட ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் சேவிங் அக்கௌண்ட் இருக்குது, அதில் நீங்கள் நல்ல பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைனா நல்ல அமௌண்ட்டுக்கு நீங்கள் எஃப்டிலாம் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா உங்களுக்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கும் ஒரு நல்ல பேங்கிங் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா மேபி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற 3வது கிரெடிட் கார்டு எதுனா, இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்கோடைய கிரெடிட் கார்டு. அது பேர் என்னன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் டைகர் கிரெடிட் கார்டு. ஸோ பேரே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். இதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீஸ் ஆனுவல் ஃபீஸ்லாம் கிடையாது. ஸோ என்னைய பொறுத்தளவுக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லெவல் கிரெடிட் கார்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இதில் நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது. அடுத்ததாக இந்த கார்டோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னா, இந்த கார்டில் என்னென்னா உங்களுக்கு புக் மை ஷோவில் ஒரு வருஷத்துக்கு 2 மூவி டிக்கெட் வந்து கிடைச்சிரும். அதாவது என்னென்னா 6 மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு மூவி டிக்கெட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு மூவி டிக்கெட் மூலியமாக உங்களுக்கு அப் டு 500 ரூபா வரைக்கும் பெனிஃபிட் கிடைக்கலாம். அதாவது என்னென்னா ஒரு மூவி டிக்கெட்டில் உங்களுக்கு அப் டு 500 rupees வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆகலாம். தென் இந்த கார்டில் என்னன்னா உங்களுக்கு ஒரு குவார்ட்டரில் 2 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிடைச்சிரும். ஸோ அதனால் அந்த கணக்கில் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 8 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிடைச்சிரும். தென் இந்த கார்டில் என்னன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 2 காம்ப்ளிமெண்ட்ரி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிடைச்சிரும். அடுத்ததாக இந்த கார்டு மூலியமாக நீங்கள் இன்டர்நேஷனலாக ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதாவது என்னன்னா இந்த கார்டு மூலியமாக சப்போஸ் நீங்கள் அப்ராடில் போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து அந்த 4x மார்க்அப் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து அது வந்து 1.5% தான். நீங்கள் அந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வெல்த் கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயுமே இதே 4x மார்க்அப் சார்ஜ் தான். தென் இந்த கார்டில் என்னன்னா உங்களுக்கு ஒரு குவார்ட்டரில் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கால்ஃப் லெசன், அதாவது என்னன்னா இந்த கால்ஃப் கேம் இருக்கு இல்லையா, அது வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த கணக்கில் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 4 காம்ப்ளிமெண்ட்ரி கால்ஃப் லெசன் வந்து கிடைச்சிரும். தென் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் ஒரு 100 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அப் டு 6 ரிவார்ட் பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கும். இது ஒரு டீசென்ட்டான ரொம்பவே நல்ல கிரெடிட் கார்டுன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வந்து பிடிச்சிருக்கு அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாச்சும் நல்ல லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு இருக்குன்னா அதுவுமே நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில்
ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சப்போஸ் உங்களுக்கு 3 பெஸ்ட்டான ரூபே கிரெடிட் கார்டு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.